சொல்லுங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ தேவன் நம்மை பிரியமானவன் சொல்றார். தேவன் நம்மை என்று சொல்கிறார். அது மட்டும் அல்ல, எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 1:5 பிரியமானவருக்குள், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ எப்படி பிரியமானவருக்குள் சொல்லுங்க. தாம் நமக்கு தந்தலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவு சுத்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன் கொடுத்திருக்கிறார். நம்மை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5-6. அப்போ நம்ம எப்படி வச்சிருக்காரு அவரு? பிரியமானவர்கள். சொல்லுங்க. பிரியமானவருக்குள்ள என்ன? நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள. எப்படி இருக்கோம்? கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். இப்போ கிறிஸ்து யாருக்கு பிரியமானவர்? பிதாவுக்கு. பிதாவுக்கு கிறிஸ்து. அது எப்படி கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவர் சொல்ல முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில். அப்போ நம்மை அவர் இந்த நேசகுமாரனுக்குள், பிரியமாய் இருக்கிற குமாரனுக்குள் நினைச்சார், நம்மை அவரை உண்டாக்கிட்டார். ஹல்லேலூயா. இயேசு வந்தது எதுக்கு தெரியுமா? இயேசு வந்தது எதுக்கு அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி. இப்போ மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனே. இப்போ இயேசு பிறந்தோன்னே என்னாச்சு? இயேசு பிறந்தோன்னே என்னாச்சு? மனுஷன் மேல பிரியம் வந்துருச்சு. ரொம்ப பிரியமாயிருச்சு. இயேசு பிறகும்போதாகும் மனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? பாவத்தில் மூழ்கி கோபாக்கினி பிள்ளைகளாக இருந்தோம்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்க. எபேசியர்ல பார்க்குறோம். நாம் முன்னே எப்படி இருந்தோம்? கோபாக்கினி இல்லை. இப்போ நாம் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆயிட்டோம். நாம் தேவனுக்கு எப்படி ஆயிட்டோம்? இப்போ பெஞ்சமின் கர்த்தருக்கு பிரியமானவன். அப்போ இந்த பிரியமானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, போன வாரம் சொன்ன பிரகாரம் அப்பா விட்டு பிரிய மாட்டான். அப்பா விட்டு பிரிவதே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த பிரியமானவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 43:16 இவனுக்கு ராஜ விருந்து உண்டாகுது. என்ன உண்டாகுது? நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தீங்கன்னா, இப்ப சாட்சி கேட்டீங்களே, சிப்பம் வந்துட்டே இருக்குன்னு. சிப்பம். ஆமா, ராஜ உபஸ். எப்படிங்க ராஜ? ஆமா, உங்களுக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தீங்கன்னா எப்பொழுதும் ராஜ விருந்து தான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறது இல்லை, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்க தேவனுக்கு பிரியமானவன். நீங்க தேவனுக்கு நீங்க எதாவது செஞ்சு பிரியமானவன் இல்லை, அதான் மிக முக்கியம். ஹல்லேலூயா. ஏதோ செய்யணுமா? செய்ய தேவையில்லை. இப்போ என்ன ஏன் செய்றீங்க அப்படின்னா, பிரியமா இருக்கிறதுனால செய்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஏன் நீங்க சாப்பாடு செய்றீங்க? கல்யாணம் பண்ணங்காட்டி செய்கிறேன் வீட்டுக்காரருக்கு. ஆமென். புரியுதுங்களா? அப்போ கல்யாணம் பண்ணங்காட்டி தான் வீட்டுக்காரருக்கு நான் சாப்பாடு செய்கிறேன். கல்யாணம் பண்ணனால அவர் என் மேலே அன்பு கொடுத்ததுனால, அன்பு கொடுத்து 2-3 பிள்ளைகளை பெற்று எடுத்ததுனால, இப்போ என்ன செய்ய, நான் என் குடும்பத்து மேலே பிரிய வைத்து நான் எல்லா காரியங்களும் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அப்போ இப்போ ஏன் சபைக்கு வரோம்?
ஏன் எல்லா காரியம் தேவனுக்கு செய்கிறோம், ஏன் பண்ணுறோம்னா பிரியமாக இருப்பதனால செய்கிறோம் இல்லையே, செஞ்சதுனால பிரியப்படுத்துவது கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? நீங்கள் ஏன் காலையில் எழுந்திரிக்கு ஜெபிக்கிறீங்க, ஏன் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஏன் எல்லாமே கர்த்தருக்கு திருவிந்து அட்டன் பண்ணுறீங்க, சபை கூடுதல் ஒரு வாரம் கூட விடாமல் வரீங்க, எதுக்கு? அவர் என் மேல் பிரியமாக இருப்பதனால நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் செஞ்சதுனால அவர் பிரியப்படுவார்னா ஐயோ, அப்படி ஆண்டவர் அல்ல. ஆமே, நீங்கள் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆமே. அதுக்கு என்ன உதாரணம்? இப்போ வாஸ்தமே, இவர் என்னுடைய நேச, எடுத்து வாசிங்க, அந்த பகுதி தெரியும் வாசிங்க. மத்தேயு என்ன வசனம்? மத்தேயு 2:17, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கடைசி வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். போதும், இவர் என்னுடைய. என்னாச்சு? எப்போ நேசகுமாரன் இவர் ஆனாரு? 5 மீன் ஆச்சு. 5000 பேர் வச்சுட்டாரா? இங்கே மேலுமே இங்கே பாருங்க, 5 மீன் எடுத்து 5000 பேர் பிடிச்சிட்டாரு. பா, 10 மீன் கூறின தொட்டோன்னே சுகமாயிட்டார். லாசருவே எழுது வானோன்னே எழுந்து வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால நான் இவ்வளோ பிரியமாக இருக்கேன். அப்படி சொன்னாரா? நாம் என்ன செய்வோம்? இவன் தான் என் பையன், மூத்த பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்க, என் பையன். அவன் இருக்கான் பாரு, கழுத்த பையன் தான் அவன், கடைசி பையன், வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, அவன் வேஸ்ட்டு. அவன் ஒன்றும் படிக்க மாட்டான், 8வது படிக்கிறான். 5வது பையன் அவன். எனக்கு வீட்டுக்கு எத்தனை பையன்? 5வது பையன். 2 பசங்களைங்க நல்லா இருப்பானுங்க. இந்த கடைசி பையன் இருக்க பாருங்க, சுட்டி வாள், அவன் சரியில்லை. இவன் தான் என் பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். இவன் ரொம்ப. நாம் என்ன சொல்லுவோம்? நாம் எப்படி பிரிய வைப்போம்? அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால, கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினால, நல்லா படிப்பதுனால, நல்ல பேர் எடுத்ததுனால, நல்லா சம்பாரிச்சு வரணும், அதுதான் என் பையன் அப்படின்னு சொல்லுவோம். செஞ்சதுனால நாம் சொல்லுவோம். அவர் அப்படி இல்லை, அவர் எதுவுமே செய்யலை, எதுவுமே தண்ணி குழுந்து மேலே வராது சொல்ற, இவன் நேசகுமாரன், நான் இவன் பிரியமா இருக்கிறேன். எந்த இதுவும் செய்யாமையே பிதா இயேசுவில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூர்ந்ததை வச்சு தான் இயேசு லாசருவை எழுப்பினார். அவர் அன்பு கூர்ந்து வச்சு தான் இயேசு குஷ்ரோகத்தை சொஸ்தமாக்கினார். அந்த அன்பை எண்ணி தான் நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்பெல்லாம் இயேசு என் பிதா எனக்கு செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு லாசரு வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆமே. அப்போ அவர் எப்படி, அவர் ஏன் அப்படி செஞ்சாரு? இயேசு ஏன் எல்லா அற்புதம் செய்ய முடியுது? ஹலோ, இயேசு எல்லா அற்புதம் செய்ய முடியுது. எந்த கான்செப்ட்ல செஞ்சாரு? பிதா என்மேல் அன்பு இருக்கிறார், பிரியமா இருக்கிறார்னால தான் எல்லாம் செய்ய முடியுது. இப்போ நம்மளால ஏன் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோம்? அந்த கான்செப்ட் போல பிரியமா இருக்கான்னு விட்டுருவோம். ஏதோ செஞ்சாதான் பிரியமா இருப்பாருன்னு நம்ம நினைச்சிருவோம். சரிங்களா? ஹல்லேலூயா. ஆமே. புரியுதுங்களா? அப்போ நீங்க செஞ்சாலும் செய்யவிட்டாலும் உண்மையில் அவர் செய்வாரு. இப்போ அதான் சொல்றாரு, பிரியமானவன். ஆதியாகமம் 43:16 பார்த்தீங்கன்னா, யாக்கோபு இவனுக்கு பென்யமீன் உள்ளுக்குள்ள என்றானோன்னு யோசேப்பு 16 அவன் ஆதியாகமம் 43:16 அவனுக்கு விருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாசிங்க டக்குன்னு. பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரிக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவர்களை அடித்து ஆயத்தம் பண்ணு. பென்யமீனை பார்த்த உடனே விருந்து பண்ணு. பென்யமீனை ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை பார்த்தோன்னே என்ன செய்றார்? அவரு டக்குன்னு உடனே அவர் செய்றார் ஆட்டோமேட்டிக்கா. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:4. என்ன பார்த்தோன்னே அவர் என்னாச்சு? என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து
கடைசி வரைக்கும் காத்து கொண்டா. என்ன செஞ்சாரு நம்மளை பார்த்தோன்னே? 2:4 என்னை விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்னை பார்த்தோன்னே ஒரு என்னை எங்கிட்டு போயிட்டாரு? அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்மேல் பறந்த அவருடைய கொடி. என்னை பார்த்தோன்னே வாங்க 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 டக்குன்னு எங்கிட்டு போறாரு? விருந்துசாலை. பெஞ்சமின் பார்த்தோன்னே யோசேப்பு எப்படி உடனே விருந்து பண்ண சொன்னாரோ, நம்மளை பார்த்தோன்னே பிதாவாகிய தேவன் குமாரனாய கிறிஸ்து நம்மளை பார்த்தோன்னே விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு எப்பொழுதும் அவர் செஞ்சு முடிச்சு தான் செய்வார். சொல்லுங்க, செஞ்சு முடிச்சுட்டு செய்வார் அவர். ஆமா, ஏதோ செஞ்சு வச்சுட்டு தான் ஒன்று கேட்பார். அவர் எப்பொழுதுமே செஞ்சு வச்சுட்டு தான் நம்மகிட்ட கேள்வியே கேட்பார். அல்லேலூயா. யோவான் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், 21வது அதிகாரம். யோவான் புஸ்தகம் 21வது அதிகாரம். என்ன பண்ணார் இவரு? எடுத்து வாசிங்க. சீசரை பார்த்து சொல்றாரு, சாப்பிட ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? அப்போ அவரு எத்தனாம் வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 12ஆம் வசனம். இல்லை, அதுக்கு முன்னாடி. சீசர்களே, ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு 5ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, பிள்ளைகளே, சொல்லுங்க, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயாலும் உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஏன் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்றாரு? ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கிறாங்க. அது இல்லைங்கிறாரு. அவர் முன்னாடி அவர் ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. அவர்கள் 9ஆம் வசனம், கரையிலே வந்திறங்கின போது கருப்பு நெருப்பு போட்டிருக்கிறதையும் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. எத்தனை மீன் இருந்துச்சும்? 153 மீனை ஒரு ஆள் இழுக்கிறான் பாருங்க. பெரிய மீன்னா அப்படின்னா எவ்வளவு ஜவானா இருப்பான் பாருங்க அந்த காலத்துல. அல்லேலூயா. போட்டு இழுக்கிறான் பேதுரு. சீமோன் பேதுரு போட்டு இழுக்கிறான். 153 பெரிய மீன் இழுக்கிறான். அப்படி இருந்தும் வலி என்ன செய்யல? கீரையில. இது உயிர்த்தெழுந்த இயேசு. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு. பிள்ளைகளே, எப்படிங்க? பிள்ளைகளே எப்படி சொன்னார்? இதுக்கு முன்னாடி பிள்ளை சொன்னாரா? இதுக்கு முன்னாடி அவரு பிள்ளைகளே சொல்ல. சரிங்களா? பிள்ளை சீசர்கள் பார்த்து சொல்றாரு. சீசர்களை பார்த்து நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சீசர்கள் சொன்னாரு. சீசர்கள் எப்பொழுது சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம் சீசர்கள் கழுவப்பட்டார்கள், ரத்தத்தினாலே அவர்கள் பிள்ளைகள் ஆனார். அப்போ சீசர்களா இருக்கும்போது வலை கிளியத்தக்க, எப்படிங்க வலை கிளியத்தக்க மீன் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஐயோ, படம் நிறைய மீன் வச்சு வாங்க வாங்கி கூப்பிடுறான். ஆனா இங்க பெரிய மீன் இருந்தேன்னு சில வலை கிளி. ஆமா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருந்தாருன்னா என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாம என்ன செய்ய மாட்டோம்? மடிந்து போகவே மாட்டோம். மடிந்து போகவே மாட்டோம். அவர் ஆயத்தப்படுத்தி கேட்கிறாரு, ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி. நம்முடைய தேவன் முன்கூட்டியே எதுனாலும் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. 38 வருஷமா இந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது எத்தனை வருஷமா இருக்கான் அவன்? 38 வருஷமா ஒரு ஒருத்தன் யாந்தியா இருந்தான். அவனை பார்த்து கர்த்தர் அவனுக்கு கேட்கிறாரு, நீ சுகமா இருக்க, சொஸ்தமா இருக்கும்படி விரும்புகிறாயா என்று அவனை கேட்கிறாரு. ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க உள்ள. அதுல அங்க ஒருத்தனை மட்டும் கேட்கிறாரு. ஏன்னா அவனுக்கு முன்கூட்டியே சுகத்தை தரும்படி தீர்மானம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. தேவன் ஏதாவது உங்ககிட்ட கேட்டார்னா முன்கூட்டி தீர்மானம் பண்ணிட்டார் அர்த்தம். உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். ஏதாச்சும் கேட்டார்னாலே முடிஞ்சு போச்சுன்னு அத்தனை பேருக்கு அவன்கிட்ட கேட்கவே இல்லை. அவங்ககிட்ட
இவங்கிட்ட மட்டும் கேட்கிறாரு. 32 வருஷமா வியாதிப்பா என்ன பார்த்து கேட்கிறாரு, கேட்கிறாரு, உனக்கு ஏதாச்சும் நீ செய்ய விரும்புகிறாயா அப்படின்னு. அவன் வந்து எடுத்தோன்னா, ஐயோ நான் கண்டிப்பாக விரும்புகிறேன், அதுக்கு முன்னாடி ஒருத்தனை தள்ளி விட்டேன், அவன் வரைங்க போயிடறான் ஆண்டவரே அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் எடுத்து படிக்க எடுத்து நாடா ஏன் இனிமேல் நீ எவனும் தள்ளி ஒரு எந்த பிரச்சனையும் தேவை, நீ பாடு எழுந்து ஆம்பாடு சொன்னோன்னு ஆம்பாடு சொல்லிட்டான் பாருங்க. ஆம்பாடு பாய சொன்னோன்னு ஆம்பாடு பாய சொல்லிட்டான். நாம் என்ன செய்வோம்? 38 வருஷமா ஒரே பழத்தில் பார்த்து எஞ்சி நாடா பண்ணால் நாம் என்ன செய்வோம்? ட்ரை பண்ணுறாங்க, முக்கிட்டுருவோம், ட்ரை பண்ணுறோம். நாம் கொஞ்சம் ஆமாம் 10 நாள் காய்ச்சலாக படுத்த ஆளை பார்த்து எஞ்சி வாங்கினா போதும், அவங்க போர்வையை மடித்து வச்சு 2 நாள் ஆயிடும். ஏன்னா போர்வையை போதி பழகிட்டாங்களா, அப்புறம் கைகளை நீட்ட முடியாதா, அவங்க எஞ்சி ஒரு ஸ்டைல் பார்த்தாலே இவங்களுக்கு இப்படி சொன்னோம்னா அது தூங்கி மெதுவாக ட்ரை பண்ணுறாங்களா, இப்படி ஒன்றாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்? நம்பிக்கை இல்லை. ஏசு நாமத்திலிருந்து நட அப்படின்னு டக்கு டக்குன்னு செய்யறான் பாரு. ஏன்னா அதுதான் பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு அதான் வல்லமை. அதான் எப்படி அவனுக்குள்ள விசுவாசம் கிரியை செய்து பாருங்க. அதான் மிக மிக முக்கியமான காரியம். அப்படியே இந்த ரபி கிட்ட போனா நிச்சயம் நடக்குங்கிறத முழுசா நம்பிட்டான். சொன்னோன்னே வந்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் நம்ம ஜீவிதத்தில் பாருங்க, யாக்கோபு எப்படி இருந்தான், சரி பெஞ்சமின் எப்படி இருந்தான், பார்த்தோன்னே அவனுக்கு விருந்து சாரம். அது மட்டும் இல்லை, அதே ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 30 வசனம் வாசிக்கும் போது 29-30 எடுத்து வாசிக்கும் பொழுது, அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பாருங்க, தகப்பனை பார்த்தோன்னே தகப்பன் ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறாரு பாருங்க. எப்படிங்க தகப்பனை பார்த்து தகப்பனை ஓடி வந்து, யார் அந்த தகப்பன்? கெட்ட குமாரன் போயிட்டு வந்தான். அதே அன்பு இங்கே பெஞ்சமினை பார்த்தோன்னே இவருடைய உள்ளம் தாங்க முடியல. யோசேப்பு உள்ளம் அப்படியே அழுகிறதுக்கு இடம் தேடாமல் அப்படி போயிடுச்சுன்னா அழுது அவனை கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அரவணைத்து கொள்கிறான். அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பென்யமீனுக்கு 5 பங்கு. இது எத்தனை பங்கு ஆசீர்வாதம்? 5 பங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 43-34 போட்டிருக்கு. அவனுக்கு மட்டும் எடுத்து வாசிங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு. பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு. சொல்லுங்க, எத்தனை மடங்கு? ஆமா, எல்லா விசுவாசியை பார்க்கிலும் நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தீங்கன்னா உங்க மேல தனி ஸ்பெஷல் அபிஷேகம் உண்டு. ஆமே, தனிப்பட்ட கிருபை உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் வருவாங்க பாருங்க. எல்லாரும் எல்லா குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலும் சரி, சபையிலும் சரி, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் சிலவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை பிரத்யட்சமாய் கிரியை செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்? அவன் தேவனுக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அவனுக்கு மட்டும் 5 பங்கு. அவனுக்கு மட்டும் 5 பங்குங்க. ஹல்லேலூயா. எந்த அளவு பாருங்க. இந்த கர்த்தரோடு இருக்கிற மனுஷனுக்கு தேவன் தான் முக்கியத்துவப்படுத்துகிற மனுஷனுக்கு ஆசீர்வாதம் 5 மடங்கு அதிகமாகும். எப்படிங்க? 5 மடங்கு இல்லைங்க. ஃபஸ்ட் நம்ம 100 மடங்கு அது விதைப்பாக இருப்போம். சொல்லுங்க, ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான். மோசே சொல்றாரு, உபாகம் 1:14, நீங்க இப்போ வரைக்கும் பார்க்கலும் அது பெருக்கத்தின் ஆசீர்வாதம், 1000 மடங்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதம். நல்லா பார்த்துக்குங்க, நல்லா வச்சுக்கோங்க. அது பெருக்கம் உண்டாகும். எப்படிங்க? 1000 மடங்கு பெருக்கத்தில் ஆசீர்வாதம். இங்கே ஈசாக்கு விதைப்பில் ஆசீர்வாதம், இங்கே பிரியமா இருப்பதனால 5 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு பிரியமா இருந்தா எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 5 மடங்கு ஆசீர்வாதம். விதைச்ச எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். சரிங்களா? பிதாக்கு தேவன் சொல்லியபடியே, அந்த சொல்லியபடியே வார்த்தை பிடிச்ச எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 1000 மடங்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவனோடு கூட இருக்க, எப்படிங்க தேவனோடு கூட இருக்கிற மனுஷனுக்கு, இங்கே கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு பென்யமீன் ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்போமா? அடுத்தது, நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அதற்கு நீர் 30ஆம் வசனம், ஆதியாகமம் 44:30. ஆகையால் எளியவனை விட்டு நான் என் தகப்பனாகி உமது அடியானிடத்தில் போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனாமே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால். யாருடைய ஜீவன்? பென்யமீனுடைய ஜீவனோ யாக்கோபுடைய ஜீவன் எப்படி இருக்குது? ஆத்தும நேசர். சொல்லுங்க, ஆத்தும நேசர். யாருடைய ஜீவனும் யாக்கோபு ஜீவனும் பென்யமீன் ஜீவன் எப்படி இருக்கு? ஒன்றாய். சொல்லுங்க, அப்பனா எந்த அளவு இணைக்கப்பட்டிருக்கும் பாருங்க. பா, இங்க இவரன்னா அவருக்கு ஜீவன் விட்டுருவாரு, அந்த அளவு. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, தேவன் நம்மை எந்த அளவு நேசிச்சிருக்காரு பாருங்க. அந்த அளவு ஐக்கியம். எப்படிங்க? அந்த அளவு ஐக்கியம். பென்யமீன் இல்லாவிட்டால் யாக்கோபு இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மை பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை, நீ என் கண்ணின் கண்மணி, நான் என் உள்ளங்கையில் அவனை வரைந்து வைத்துக்கிறவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. சொல்லுங்க, கண் மணி. ஏதாவது கண்மணி தொட்டு பார்ப்போம்பா. நீங்களே கண்மணி தொட்டு பாருங்களேன். சரிங்களா? கண் இமை ஒரு நாளைக்கு இப்படிங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியாம 10,252 முறை அடிச்சிட்டு இருக்குது. எத்தனை முறை அமைக்குது? ஒரு நாளைக்கு 10,252 முறை கண் இமை டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு இருக்குது. கவுண்டிங் அடித்தா எப்படி இருக்கும்? இந்த சொல்றாரு, நீ என் கண்ணின் கண்மணி, உன்னை தொடுகிற என் கண்மணியை தொட முடியுமா? யாரு? நம்மை. சொல்லுங்க, நம்ம சொல்றார். சகரியால சொல்றார் ஆண்டவர், நம்மை சொல்றார். நீ என் கண்ணின் கண்மணி, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ எந்த அளவு நானும் கர்த்தரும் எப்படி ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கணும், எவ்வளோ ஒரு தனாவட்டு இருக்கணும், திமிர் இருக்கணும். யோசித்து பாருங்க. நம்ம நினைச்சிடும் சோர்ந்து போயிடும். நம்ம நினைச்சிடும் ஒன்றும் ஆகிறது இல்லைங்க ஐயா, ரொம்ப கஷ்டம் ஐயா, என்ன சேர்ந்து இல்லையா, ஒரே பிரச்சனையா, என்ன சேர்ந்து இல்லை. இதெல்லாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா நினைச்சீங்க பிரச்சனை எப்படி பார்ப்பீங்க? நீங்க பார்த்தாலே அது என்ன செய்யும்? தீயா எரியும். பார்த்தா என்ன செய்யும்? பத்திக்கும். பார்த்தாலே பிரச்சனை. நீங்க பார்த்தா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா. நல்லா சொல்லுங்க, பார்த்தா அடிச்ச முடியும். சொல்லுவாங்க, நீங்க பார்த்தாலே தீ, அந்த வீடு பத்திக்குங்கிறான்ல ஒருத்தன். இவர் பார்த்தாலே வீடெல்லாம் பத்திக்குதுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நீங்க பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் பத்தி எரிஞ்சு சாம்பலாயிடும். அந்த அளவு நீங்க ஐக்கியமா இருக்கீங்க பிதாவோடு. அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கணும். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இது அப்படியே உமல்ல கர்த்தர் அன்பா இல்லை, நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், உனக்கு இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும், என்னென்னமோ தவறான அரண்களை உண்டாக்கினால தான் நாம் இப்படி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணாலும் சரி, இப்படிங்க நீங்கள் அதாவது யூடியூப் போட்டுங்கலாம் கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிறேன்.
இல்லைன்னா ரொம்ப பச்சாவே பேசிடுவேன். அந்த மாதிரி எது பண்ணாலும் சரி, உங்கள் ஜீவன் யாரோடு இருக்குது? அவரோட இணைக்கப்பட்டிருக்கு. ஆமென். நீங்கள் கண்ணை மூடினா அங்கே கண் திறப்பீங்க. அல்லேலூயா. இங்கே கண்ணை மூடினா அங்கே கண் திறப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போது அந்தளவு நானும் தேவன், அந்தளவு நானும் தேவன். இந்த பென்யமின் கோத்திரத்தில் இருக்கிறவன், பென்யமின் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப திறமையானவனுங்க. அந்த கோத்திரம் அவங்க, ஆமாம், அந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப திறமையானவங்க. ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பென்யமின் கோத்திரம் இருக்கிறவன் என்ன செய்வான்? ரொம்ப திறமையான ஆளாக இருப்பாங்க. எடுத்து வாசிங்க 49:27. பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். அவன் பயங்கரமான ஆள். அவன் எப்படிங்க? காலையில் எப்படி செய்வான்? அவன் ஆமாம் பச்சிப்பான். அதுக்கப்புறம் பாய்ச்சதை என்ன செய்வான்? சாயந்தரம் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். அப்போ என்ன, எப்பொழுதும் எப்படி இருப்பான்? அலிபாபா 42 தாழ்வார் நாட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரே கொள்ளையடி எழுது பங்கிடு. அதாவது என்னன்னா, அந்த அளவு இவனுக்கு வெகு திறமை உள்ள மனுஷன். யார் இவன்? வெகு திறமை உள்ள மனுஷன். அந்த பென்யமின் சந்தேகராகிய பென்யமின் கோத்திரத்தான் நாட்டில் உள்ள அந்த நாட்டில் தான், அவங்க இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய வாசல். யோசுவா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் பெத்தேல் அங்கே தான் இருந்துச்சு. எப்படிங்க? பெத்தேல். யோசுவா 21:17-18. பென்யமின் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும், கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும், அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. இது தேவனுடைய வாசல் எனப்படும். பெத்தேல் அங்கே இருந்துச்சு. பெத்தேல் எப்படிங்க? அங்கே தான் இருந்துச்சு. ஆமாம், பென்யமின் பிறந்த இடம் அந்த இடத்துல. அங்கே நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா அந்த இடத்துல பெத்தேல் பக்கத்தில். அப்போது அது மட்டும் இல்லை, எரேமியா தீர்க்கதரிசிருக்கான் பாருங்க. அவர் யார் எடுத்து வாசித்தீங்கன்னா, எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பென்யமின் தேசத்துள்ள ஆனதோத் ஊரிலிருந்து ஆசாரிகளில் ஒருவனாகிய இலக்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். இந்த தீர்க்கதரிசி யாரு வம்சத்தில் வந்தாலே? பென்யமின் தேசத்தில் உள்ள அங்கிருந்து ஆசாரிய வம்சத்திலிருந்து வந்திருக்காள் இவர். அது மட்டும் இல்லை, பென்யமின் கோத்திரத்தை தான் ஃபஸ்ட்டு ராஜா உண்டாக்குனார். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16, 17, 18 எடுத்து வாசித்தீங்கன்னா, முதல் ராஜா எப்படிங்க? எபிரேயருக்கு முதல் ராஜாவாக இருந்தது யாருன்னா பென்யமின் கோத்திரத்தில் சவுல் தான். எப்படிங்க? சவுல். அவன் தான், இந்த சவுல் தான் பென்யமின் கோத்திரத்தில் முதல் ராஜா. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்முடைய பவுல் இருக்கார் இல்லைங்க, ரோமர் புஸ்தகம் 11:11ஆம் அதிகாரம், ரோமர் 11:1 பார்த்தீங்கன்னா, நம்முடைய பைபிளில் வேதத்தில் அதிகமாய் நிருபங்களை எழுதினவர் யாரு? பவுல். சரிங்களா? அந்த பவுல் தான், அந்த பவுல் பென்யமின் கோத்திரம். எப்படிங்க? பென்யமின் கோத்திரம். எடுத்து வாசிங்க ரோமர் 11:1. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளி விடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியின் பென்யமின் கோத்திரத்தில் உள்ள இஸ்ரவேலன். யாரு? பவுல். நானும் சொல்லுங்க, நான் யாருங்கிறார் பவுல்? ஆபிரகாம் சந்ததியில் பென்யமின் கோத்திரத்தில் பிறந்த ஆள் நான். அப்பா எப்படி ஹிஸ்ட்ரி எடுக்கிறார் பாருங்க. பவுல் இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம் சந்ததியில் பென்யமின் கோத்திரத்தில் பிறந்த நாள்
பவுல். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரத்துக்கு மனுஷன்லாம் பயங்கர திறமசாலி, ரொம்ப அறிவாளி. பிலிப்பியர் 3:5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். பவுல் சொல்றார், நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் உள்ளவன். இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரத்தான். யார் அவரு? கர்த்தருக்கு பிரியமான, சொல்லுங்க. பென்யமீன் யாருங்க? கர்த்தருக்கு பிரியமான. இங்க பவுல் சொல்றாரு, நான் யாரு? பென்யமீன் கோத்திரத்தான், ஆபிரகாமுடைய சந்ததி நானு. அப்போ இந்த பென்யமீன் கோத்திரத்திற்கு எல்லாமே ஞானவான்களா இருப்பாங்க. ஆமென். நீங்க கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தா போதும், நீங்க ஞானவானா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் பையன் படிப்புலாம் வேணாங்க ஐயா. அது ரெண்டாவது, முதல்ல பைபிள் நல்லா படிக்கட்டும். முதல்ல அவங்க 5 அதிகாரம் மகனை என் பையனை படிக்க வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆண்டவரே, இந்த மகன் நல்லா வேதம் வாசிக்கணும், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வாசிக்கணும், அந்த ஆதியாகம யாத்திரை முதல்ல ஃபஸ்ட்டு படித்து ஒப்பிக்கணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாசனமாக 5 அதிகாரம் டெய்லி அவன் வாசிக்கணும், அதுக்கப்புறம் புக்கு ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா அப்படி சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போனாங்க பாருங்க. மகாமக்கு பையன், சொல்லுங்க, மகாமக்கு பையன், அவன் வேதத்தை மட்டும் வாசிக்கும்படி கர்த்தருக்கு முக்கியம் தரும்படி வந்துட்டே இருந்தான் பாருங்க. இப்போ அவன் கோல்டு மெடல்ஸ் ஆகிட்டான், பயங்கர சீஃப் ஆகிட்டான். ஹல்லேலூயா. ஏன்? அவங்க அம்மா சொன்னது ஒரே வார்த்தை, எனக்கு படிப்பு முக்கியம் இல்லை, கர்த்தர் சமூகத்தில் வரணும், அவன் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நிற்கணும், அவன் கர்த்தருக்காக பயன்படுத்தணும், கர்த்தருக்காக அவன் என்ன செய்யணும்? எல்லா வேத வஸ்திரம் அவனால தரவா இருக்கணும். முதல்ல இங்கே வைங்கன்னாரு, இங்கே வச்சான், அங்கே ஆயிட்டார். ஹல்லேலூயா. மாட்டை முன்னாடி கட்டு, வண்டியை பின்னாடி கட்டு. நம்மால் செய்வோம், ஐயோ பையன் படிக்கிறான் இல்லைங்க, 10th 11th 12th, ஐயோ படிப்பு மிக முக்கியம். ஏமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரல, கர்த்தருக்கு முக்கியத்துவம். பையன் படிப்பு. பையன் என்னாச்சு? அவங்க மாட்டை பின்னாடி கட்டிட்டு வண்டியை முன்னாடி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஐயா, தலையை சொல்லிடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான மகனாய் மகளாய் உங்களுடைய பிள்ளைகள் மாறினா போதும், பவுலை போல ஞானவனாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்? பென்யமீன் கோத்திரத்தான் கர்த்தருக்கு பிரியமா. இல்லைன்னு சிரிப்போமா? முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.